நீங்களும் இந்த டிசீஸ்னால பாதிக்கப்பட்டீங்களா? அப்படி என்ன டிசீஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஜெலசி இஸ் அ டிசீஸ். ஜெலசினா என்ன? ஜெலசினா பொறாமை. ஏன் இந்த பொறாம வருது? இந்த பொறாம வர்றத எப்படி அவாய்ட் பண்றது? இந்த பொறாம வந்தா என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம்? எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ ஒரு பூஸ்ட் அப்பா உங்களுக்கு இருக்கும். ஸோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பொறாமை எதுக்கு வருது அப்படின்னா, தன்னம்பிக்கை குறைவா இருக்கவங்களுக்கு தான் பொறாம அதிகமா இருக்கும். தன்னம்பிக்கை குறைவா இருக்கனால என்ன ஆகும்? நம்ம வந்து அடுத்தவங்க லைஃப்காக ஏக்கப்படுவோம். நம்மனால முடியாது, அவங்களுக்கு நெறைய இருக்கு அப்படின்னு நமக்கு பொறாம வரும். ஸோ தன்னம்பிக்கையா இருக்கவங்க எப்பயுமே பொறாமப்பட மாட்டாங்க. தன்னம்பிக்கையா இருக்கவங்க எப்படி அத அவாய்ட் பண்றாங்க அப்படின்னா, இப்ப நானே வந்து எப்படி அத அவாய்ட் பண்ணுவேன்னா, இப்ப என்னோட பெஸ்ட்டா ஒருத்தவங்க பண்றாங்க அப்படின்னா, நம்ம எப்படி அடுத்து இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னு அவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சு நான் மூவ் பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கப்ப நம்ம வந்து ஜெலஸிய ஓவர் கம் பண்ணி, நம்பளோட வளர்ச்சியில ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து டெவலப் ஆவோம். இதே வந்து அவங்களுக்கு இப்படி நடக்குது, நான் வந்து டென்ஷன் ஆயிட்டு பொறாமப்பட்டேன் அப்படின்னா, என்னோட இதுல இருந்து நான் டவுன் தான் ஆவேன். டிப்ரஷனும் கூட சேர்ந்து வரும். ஸோ இந்த பொறாமை இருக்கிறத ஒருத்தவங்களுக்கு பொறாமை உங்க மேல இருக்கு அப்படின்றத எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும்? அதையும் பார்க்கலாம். இப்போ ஒருத்தவங்களுக்கு பொறாமை இருக்குன்னா, பொறாமையின் மிகுதியில அவங்க வந்து உங்க மேல ரொம்ப கோவமாவும், எரிச்சலாவும் அடைவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க நெருக்கமா இருக்கிறது நல்லதே கிடையாது. நீங்க நெருக்கமா இருந்து என்ன பண்ணாலும் 100% நன்மைகள பண்ணாலுமே, அவங்களுக்கு அது 100% தீமையா தான் தெரியும். அதனால அப்படிப்பட்டவங்கள நீங்க அவாய்ட் பண்ணிட்டு, நீங்க வந்து பீஸ்ஃபுல்லா இருங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த பொறாமைப்படுறவங்க, அவங்களோட தாக்கம் உங்கள்ட்ட இருக்கக்கூடாதுன்னு காட் கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க அதுல பாதிக்கப்பட்டிருந்தீங்க, உடனே ரிலீவ் ஆயிருங்க. ஏன்னா நீங்கலாம் தன்னம்பிக்கை அதிகமா உள்ளவங்க.